நம்ம அனைவரின் மீது இறைவனின் சாந்தி உண்டாகட்டும். இன்றைக்கி நம்ம பச்சை பயிறு அல்வா தான் பண்ண போகிறோம். குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். அது எப்படி டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பச்சை பயிறு அல்வா பண்ணுறதுக்கு 50 கிராம் பச்சை பயிரை நல்லா கழுகி 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த தண்ணியோடு தான் நம்ம அரைக்க போகிறோம். நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, அரைச்சிட்டு வந்தாச்சு. இது நம்ம சாய அரிப்பில் ஒரு அரிப்பு எடுத்து அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சண்டி வேஸ்ட்டு தான். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மொத்தம் 4 கப்பு தண்ணி தேவை. இதுக்கு நல்லா அரித்து இந்த சண்டையை நம்ம வேஸ்ட்டு தான், அது தூக்கி போட்டுடலாம். மாவு மட்டும் அரித்து எடுத்துகிட்டு பாருங்கள். 4 கப்பு தண்ணி தேவை. 4 கப்பு ஊற்றிக்குது. இதுலேயே கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்கிறேன். 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு, 50 கிராம் பச்சை பயிருக்கு 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு. நல்லா கலக்கிக்கலாம். இதுக்கு 1/4 கிலோ சர்க்கரை தேவைப்படுது. ஒரு கடாய் வச்சு அதில் 1 கப்பு சர்க்கரை, 1/2 கப்பு தண்ணி. இது நல்லா கொதித்து கம்பி பத அளவுக்கு வரும்போது தான் நம்ம அந்த மாவை ஊற்றணும். கம்பி பதம் வந்துருச்சு பார்க்கலாம். கம்பி பதம் வந்துருச்சு. நம்ம அந்த மாவு கலக்கி வச்சதை ஊற்றிடலாம். மீடியம் ஃப்ளேமில் கை விடாமல் கலக்கணும். இந்த மாதிரி கட்டைகளாகவும் கை விடாமல் கலக்கணும். இப்போ நம்ம 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுறோம். இது நெய் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். நான் முக்கால்வாசி ஆயிலும் கொஞ்சம் நெய் தான் ஊற்றுறேன். ஃபுல்லாகவும் நெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு அழகுக்காக வேண்டி கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்க்குறோம். கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி போட்டுறேன். இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். மொத்தம் 100 கிராம் ஆயில் வேணும். இப்போ 2 ஸ்பூன் நெய் விடலாம். இது ஹெல்த்தியான ஒரு புடிங் தான். இது ஒரு 1/2 மணி நேரத்தில் செட் ஆகிடும். ஆறுறதுக்கு தான் வெயிட்டிங்க. ஆறுனோன்னா அது செட் ஆகிடும், லேட் ஆகாது. பாருங்கள், இப்படி இந்த மாதிரி நல்லா முருகணும். அப்போ தான் நம்ம அந்த பிளேட்டுக்கு மாற்றணும். ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி போட்டுருக்கிறேன். இப்போ அந்த அல்வாவை இதில் போட்டுடலாம்.
ஒரு கரண்டி எடுத்து சமப்படுத்திக்கலாம். ஒரு மணத்துக்காகவும் சைனிங்காகவும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் மேலே. இது நல்லா ஆறணும்னா நம்ம கட் பண்ணிடலாம். ஆறி வச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சூப்பராக வந்துருச்சு. கட் பண்ணி சாப்பிட வேண்டியது. பாருங்க, சூப்பராக செஞ்சாச்சு. நீங்கள் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அனைவரும் மீது இறைவன் சாந்தி உண்டாகட்டும்.